வணக்கம் ராசாஸ் அண்ட் ராசாத்திஸ் மக சாமினி மல்லிகா. இந்த வாட்டி நாங்கள் பார்க்குறோம், நிறைய எனக்காக வேண்டி இருக்கிறாங்க. இந்த காசி காலி வேண்டுதலெல்லாம் பழிக்க வச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான நபர், அவங்கள ஈண்டெடுத்த தாய் எனக்கு ஒரு தாய் மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த அம்மன் அருளால் இன்றைக்கி அந்த பிள்ளை இந்த சிறு கோயிலை பெருங்கோயிலாக எடுத்து வளர்த்து வச்சுருக்காங்க. இதை விட இன்னும் பெருசாக இந்த கோயில் நிச்சயமாக வளரும். கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்கிறீங்களா? எல்லோரும் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா லண்டன்லேருந்து அவ்வளோ தூரம் என்னோடய கும்பாபிஷேகத்தில் கலந்துருக்காங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா அம்பாலோட அனுகிரகம். ரெண்டாவது, அம்மாவை பரிபூர்ணமாக நம்பினேன் உண்மையாக. அந்த பத்ரகாளியை, மகா காளியை, சண்டையை பரிபூர்ணமாக நம்பினாங்க. சில விஷயங்கள்ல பெருசாக இந்த விஷயத்தை ஒன்றுமே இல்லாமல் தவிடுபடி அந்த நம்பிக்கை ஆகலாம். மலை போல் பனி போல் கரையும். அதை அந்த அம்மாள் அனுகிரகம் பண்ணால் இன்னைக்கு இந்த எல்லையில இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முழுக்க அந்த நம்பிக்கையோட காரணம் தான். அவங்களோட பக்திக்கு இது பரிசு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நன்றி கடன்பட்டேன். தாயாக இருந்தாலும் இன்னும் கேட்ட குரலுக்கு எனக்காக பூஜை பண்ணி அது என் கடமை. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. இதுதான் எனக்கு அருள் புரிந்த காசி காளி. லண்டனில் இருக்கச்சு இந்த அம்பா தான் எனக்கு ரொம்ப உறுதுணையாக தைரியத்தை கொடுத்து இன்ன வரைக்கும் நான் நிற்கிறேன்னா இந்த அம்பா தான். ஸோ இன்னைக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு அம்பாவை வேண்டிக்கிறேன். சரி.